எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சாமை அரிசியை பயன்படுத்தி தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஒரு கப் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துக்கோங்க. அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்தாச்சு. எந்த கப்பில் நீங்கள் சாமை அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி, இது கூட அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்க போகிறோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிங்க, தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறோம். நீங்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மில்லட்ஸ் அரிசி நம்ம பயன்படுத்தும் போது அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அதனுடைய டேஸ்ட் கிடைக்கும். இது மாதிரி 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம இதை கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்க போகிறோம். மில்லட்ஸ் அரிசி பயன்படுத்தி நம்ம மாவாட்டும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு கிரைண்டரில் ஆட்டுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நல்ல நைஸான மாவு கிடைக்குங்க. இதை கிரைண்டரில் நம்ம போட்டு ஆட்டும் பொழுது ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம ஆட்டும் பொழுது நமக்கு நல்ல நைஸான மாவு கிடைக்குங்க. அவ்வளோதான். இது மாதிரி ஆட்டின இந்த மாவை தனியாக நம்ம எடுத்து பவுலுக்கு மாற்றி வச்சுக்க போகிறோம். நான் உப்பு சேர்க்காம தான் இந்த மாவை புளிக்கிறதுக்காக வைக்கிறேங்க. இது மாதிரி நம்ம மாற்றி வச்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துலேயே நமக்கு சிறுதானியத்தை வச்சு செய்யக்கூடிய எல்லா விதமான மாவு வகைகளும் 6லேருந்து 7 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு புளிச்சு வந்துடும். இந்த மாவு புளிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் உப்பு சேர்த்து தோசை மாவுக்கு கலந்து எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துலேயே எனக்கு மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சுங்க. சூப்பராக நமக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதே மாவில் நம்ம இட்லி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். இட்லிக்காக நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சமாக அவல் தனியாக ஊற வச்சு ஆட்டி எடுத்தோம்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு நம்ம தோசைக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான சாமை அரிசியில் ஆட்டின மாவு ரெடிங்க. இப்போ இதை தோசையாக சுட்டு எடுத்துட வேண்டியதான். அதுக்காகங்க அடுப்பில் தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமாங்க அதில் தண்ணி தெளிச்சுட்டு வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டுங்க நமக்கு தேவையான சைஸில் தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். முதல் 2 தோசையை மட்டும் கொஞ்சம் கனமாக ஊற்றி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சன்னமாக ஊற்றி நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு வெள்ளை மாவில் ஊற்றின மாதிரியே தோசை நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வருங்க. இங்கே இந்த தோசை மாவில் கிறிஸ்பியாக ஊற்றுறதும் மொந்தமாக ஊற்றுறதும் நம்ம சாய்ஸ் தாங்க. தோசைக்கல்லுங்க நல்லா தோசையை ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெயை சுற்றி விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா அருமையான சாமை அரிசி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸில் ஒரு அருமையான ஆரோக்கியமான சாமை அரிசி தோசை பார்த்தோங்க. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த சாமை அரிசி தோசையை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த சிறுதானிய வகையில் செஞ்சுக்கக்கூடிய இந்த தோசை மாவு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.